ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சுண்டல் தாளிப்பு தாங்க பார்க்க போறோம். கருப்பு சுண்டல்ல செம்ம டேஸ்டா இந்த மாதிரி தாளிச்சு சாப்பிட்டு பாருங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல நைட்டு டின்னருக்கோ ஈவினிங் டீ டைம்ல ஸ்நாக்ஸுக்கோ ஹெல்த்தியா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஃபுல் கப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்கா இருக்குங்க. டேஸ்டியான இந்த சுண்டல் தாளிப்பை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுண்டல் தாளிப்பு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு கருப்பு சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சு ஒரு நாள் முழுக்க அப்படியே முளை கட்டி வச்சிருந்தேங்க. நல்லா இந்த மாதிரி முளை விட்டு வந்திருக்கு பாருங்க. முளை கட்டியும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நார்மலா நீங்க 8 மணி நேரம் ஊற வச்சு மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஊற வச்சு முளை கட்டி வச்சிருக்கிற சுண்டலை குக்கருக்கு மாத்திக்கலாங்க. சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்ப சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 4ல இருந்து 5 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. சுண்டல் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இப்ப சுண்டல் வெந்து வரக்குள்ள மிக்ஸி ஜார்ல 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நான் இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க, அப்பதான் சுண்டல் தாளிச்சிட்டு நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம வேக போட்டிருந்த சுண்டலும் பாத்தீங்கன்னா 5 விசில் விட்டு இறக்கிட்டேங்க. நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. பாருங்க சுண்டல் எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு. இது அப்படியே இருக்கட்டும். சுண்டல் தாளிக்கிறதுக்காக கடாயில 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெயில தாளிக்கிறேன், நீங்க வேணும்னா சன்ஃபிளவர் ஆயில்ல கூட தாளிச்சுக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதோடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்ப நல்லா கலந்துட்டு இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், மல்லி, பச்சை மிளகாய், இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சுண்டலுக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம். இப்ப தேங்காய்க்கு மட்டும் தான் நம்ம உப்பு சேர்க்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தான் உப்பு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விடுங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா கலந்துட்டேன். இதோட நம்ம வேக வச்ச சுண்டலை தண்ணியை மட்டும் இருத்துட்டு சுண்டலை மட்டும் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம நீங்க வேற ஏதாவது சாம்பார் குழம்பெல்லாம் வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் சுண்டல் எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3ல இருந்து 4 செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்படியே நம்ம சாப்பிடறதுனாலும் சாப்பிடலாங்க. கேரட் சேர்த்து சாப்பிடும் போது இன்னுமே எக்ஸ்ட்ரா ஃபிளேவர்ஃபுல்லாவும் டேஸ்டாவும் இருக்கும். இதோட நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு எக்ஸ்ட்ரா டேஸ்டுக்காக 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு சேர்த்துக்கலாங்க. இன்னுமே ஃபிளேவர்ஃபுல்லாவும் டேஸ்டாவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சுண்டல் தாளிப்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடுறக்கும் ஈவினிங் டீ டைம்க்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.